மரியே வாழ்க. ஃபாதர் எப்போ ப்ரேயர் பண்ணாலும் 3 முக்கிய கருத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே சொல்லுவாங்க. அதே மாதிரி பண்ணும்போது நான் எனக்கு வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது சும்மா ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 15 சென்ட் இடம் இருக்குது, ஆளுக்கு பாதி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு இந்த மாதிரி அவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நான் லோன் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னாரு. என்னோடய ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துட்டு லோன் தரேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எக்ரிமெண்ட் போட்டோம். ஒரு அமௌண்ட் கொடுத்து எக்ரிமெண்ட் போட்டாச்சுது. கடைசி நேரத்தில் லோன் ரெடி ஆகலை. அப்புறம் எக்ரிமெண்ட் டைமும் முடிஞ்சு போச்சுது. ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். திருப்பி சரி வேறு பேங்க்கு மூவ் பண்ணலாம் சொல்லி இன்னொரு பேங்க் போச்சுது. அங்கேயும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு தரேன்னாங்க. கடைசி நேரத்தில் ரெடி ஆகலை. கடைசியில் 3வது ஒரு பேங்க்கு, அது எங்களோட நாங்கள் வரவசில் வச்சுருக்கிற பேங்க்கு. அவங்க சரி இந்த இடத்துக்கு தர முடியாது, உங்கள் வீட்டுக்கு தரேன்னாங்க. வீடை வந்து பார்த்தாங்க, எல்லாம் அளந்துட்டு போனாங்க. கடைசியில் அதுவும் ரெடி ஆகலை. 2-3 மாதம் டைம் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டு பார்ட் அமௌண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தேன். ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியில் ஒரு யோசனை வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்த சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே வாரத்தில் ஒரு சென்ட் 10 லட்ச ரூபாய்க்கு போகும், 8.5 லட்ச ரூபாய்க்கு ஒரே வாரத்தில் முடித்து அதே வாரத்தில் அந்த இடத்தையும் கிரயம் பண்ணுறதுக்கு கடவுள் உதவி செய்தார். ஒரு இது விற்கிறக்க முடிஞ்சது, இன்னொரு இது வாங்குறதுக்கும் உதவி செஞ்சார். அடுத்து 3வது வந்து போன வருஷம் 2020 நியூ இயர் அன்னைக்கு ஆனமலை சர்ச்சில் தான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். எப்போவுமே ஃபாதர் தெரியும் என்னோடய டார்கெட் வந்து வருஷத்தில் 2 பிரான்ச்சு புது பிரான்ச்சு போடணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போய் தான். ஆனால் போன வருஷத்தில் வந்து 5 பிரான்ச்சு கொடுத்தாரு கடவுள். கன்னியாகுமரி மாவட்டம், மதுரை மாவட்டம், சேலம் மாவட்டம், ராம்நாடு மாவட்டம், அரியலூர் மாவட்டம், மொத்தம் 5 பிரான்ச்சு போடுறதுக்கு கடவுளுடைய கிருபை வந்து கிடச்சிது. அதனால் வந்து நம்ம வேண்டாம்னு சொன்னால் கூட மாதாவோட அருள் வந்து நமக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம வாங்கிட்டே இருக்கலாம். அதனால் மாதாட்ட என்ன கேட்டாலும் நமக்காக பரிந்து பேசி கடவுள்கிட்ட கண்டிப்பாக வாங்கி தருவாங்க. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.